பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்மை தேவன் ஒருநிலைப்படுத்தியிருக்கிறார். அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சா, எங்களை காத்துக்கிற மகிமையாக்குகிறோம். அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிற தேவனா இருக்கிறீர். அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்குள்ளா எங்களை கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில கூட ராஜா, உம்முடைய வார்த்தையினால எங்களோட கூட நீர் பேசி எங்களுக்கு நீர் தேவையான மன்னாவை எங்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம். அப்பா, உங்க கையில எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம். கர்த்தாவே, உமது கூடாரத்து தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்து தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் கூறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவரே, கர்த்தாவே, உமது கூடாரத்து தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? ஆமென். Praise the Lord. கூடாரத்தில் தங்கி இருப்பவன் யார்? அதாவது அவருடைய சமூகத்துல யார் நிலை நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை, ஒரு குணாதிசயங்கள் குறித்து அந்த பாடல் எழுதப்பட்டிருக்குது. நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், மனதார எப்பொழுதும் சத்தியத்தை மாற்றம் நினைத்து கொண்டு இருக்கிறவங்க தான் தேவன சமூகத்துல வாசம் பண்ண முடியும் சொல்லி இந்த பாடல் சொல்லப்படுகிறது. இதை தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் பார்க்கக்குள்ளோ, அது மத்திய எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய வார்த்தையினாலே நம்மளே அந்த ஒரு வார்த்தையானது, நம்ம பேசுற ஒரு வார்த்தை, நம்ம உச்சரிக்கிற ஒரு வார்த்தையானது நம்மை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடும். அதே வார்த்தையானது நம்மை நீதிமான் என்றும் கூட தீர்க்கக்கூடும். அதுதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வேதத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? எப்படியாப்பட்ட அதிகாரம்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல உள்ளது என்கிறதான வேத வசனம் இருக்குது. சோ நம்ம வார்த்தையை வந்துட்டு ஒரு இடத்துல பேசக்குள்ளாகட்டும், உச்சரிக்கலாகட்டும், நல்ல ஒரு ஞானம் உள்ள அந்த இருதயத்தோட நம்ம பேசக்குள்ளோ அது மற்றவங்கள காயப்படுத்தாத ஒரு வார்த்தையா இருக்கும். அது நன்மையை கொண்டு வருகிற வார்த்தையா கூட இருக்கும். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிடுறோம்னா, இந்த கோபம், ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு கோபம் வரக்குள்ள வாயின் வார்த்தையினால நம்ம பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சோ அந்த வேதத்துல அதே வேதம் நமக்கு சொல்லுறது, Proverbs 18:20-21ல நம்மளோட வார்த்தை எப்படி இருக்கணுமா, அந்த அதிகாரம் நம்ம நாவல இருக்கிறதுனால நம்ம வார்த்தைகளை கவனமாய் நம்ம பார்த்து கொள்ளணும். அதே நேரத்துல கொலோசியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வண்ணமாய் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தையானது மற்றவங்களை பேசக்குள்ள எப்படி இருக்கணுமா, அது ஒரு உப்பு போட்டா எப்படி அந்த ஒரு பதார்த்தத்துக்கு ஒரு ருசி வருதோ, அப்படியே ஒரு சாரம் நிறைந்ததாய், ஒரு அர்த்தம் நிறைந்ததாய், மற்றவங்களுக்கு அது ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உபதேசமா காணப்படணும். அப்படியேப்பட்ட வார்த்தைகளை பேசி பழகுறதுக்கு நம்முடைய நாவை பயன்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். அதே நேரத்துல தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து ஒரு சாட்சி கூறுகிறார். என்னன்னா, என் ஜனங்கள் என்னை தன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அது எப்படி வாய் பேசுமா?
என் துதியை சொல்லி வருவார்கள் என்று இருக்குது. சோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய நாவல இருந்து துதியின் சத்தம் மாற்றம் வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சோ இந்த வேதத்துல கூட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவனுடைய வாயின் ஒரு வார்த்தையினால எப்படியாப்பட்ட ஒரு பின் விளைவு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? அது வந்து ஜட்ஜஸ் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 29ல இருந்து 40 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு எப்தா என்று ஒரு மனுஷன், அவன் அவன் வந்துட்டு வாரியர், அதாவது யுத்த வீரனா இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இருக்கிறாரு. பாருங்க, அநேக நேரத்துல நம் கிறிஸ்தவர்கள் தான், நம்முடைய ஆவி பெற்றவர்கள் தான், அநேக நேரத்துல நம்முடைய வாயின் வார்த்தை எப்படியா இருக்குது ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த சம்பவம் வந்துட்டு நம்மை வந்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம பேசுகிற வார்த்தைய மறுபடியுமா யோசித்து பேசுகிறதுக்கான ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்துகிறதா காணப்படும். சோ இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவனோட கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல நிறைந்து இருக்கிறாரு. அந்த ஒரு வைராகியத்துல அவன் ஒரு இமோஷனல் அவன் என்ன பண்றான்னா, ஆண்டவரே, அவனுக்கு விரோதமா ஒரு கூட்டம், அவன் வந்துட்டு இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு வாரியரா இருக்கிறான், ஒரு யுத்த வீரனா இருக்கிறான். இஸ்ரவேல் மக்களை மற்ற எனிமி ஒரு கோட்டையில இருந்து விடுவிக்கும்படி. சோ இவன் என்ன பண்றான்னா, அந்த இமோஷனல் அநேக நேரத்துல ஒரு இமோஷனலா நம்ம முடிவு எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த எட்டாத மனுஷன் கூட ஒரு இமோஷனலா ஒரு வைராகியத்துல ஒரு வேகத்துல என்ன பண்ணிடுறான், ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க இந்த சத்துருக்கள், அதாவது இந்த அமோரியாய்ட்ஸ் என்கிற இந்த சத்துருக்களை என் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நான் யுத்தத்தை முடிஞ்சு நான் ஒரு சமாதானத்தோட நான் திரும்பி வரக்குள்ள என் எதிர்க்கோ என்ன படுதோ அவர்களை நான் அந்த அந்த ஒரு காரியத்தை எதற்கு என்ன வருதோ அதை நான் வந்துட்டு ஒரு பலியாக்குவேன், உமக்காக ஒரு பலி காணிக்கை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிடுறான். அவனோட நாவனால சொல்லிடுறான். அது என்ன, அது அதே நேரத்துல அவன் வந்துட்டு யுத்தத்துக்கு போறான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறாரு. ஆனா அவன் யுத்தத்தை முடிஞ்சு ஒரு சந்தோஷத்தோட திரும்பி வரக்குள்ள அவன் கண் முன்னாடி வந்தது அவனுடைய சொந்த மகள், ஒரே ஒரு மகள். சோ தேவனுக்கு செய்த அந்த பொருத்தனை அவனுக்கு ஞாபகம் வருது. என்ன பொருத்தனை செஞ்சான்? நான் யுத்தம் முடிஞ்சு ஒரு சமாதானத்தோட நான் வீடு திரும்பக்குள்ளோ என் எதிர்படுதோ அதை உமக்கு பலியாக்குவேன், உமக்கு காணிக்கையா கொடுப்பேன்னு சொல்லி அவன் செய்த அந்த பொருத்தனை அவன் கண் முன்னாடி வந்தது அவனுடைய சொந்த மகள். அந்த சொந்த மகளை, ஐயோ என் மகளே, நான் நீ வாய் திறந்து நான் சொல்லிட்டேன், நான் அத நிறைவேற்றாம போக முடியாது அப்படின்னு சொல்லி சொந்த மகளை காணிக்கையா கொடுக்குறோம். அநேக நேரத்துல பிரியமானவர்களே, நம்மோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை கூட நல்ல கவனத்தோட பேசுகிற வார்த்தை, ஒரு இமோஷனல்ல ஒரு பொருத்தனையா கூட வாயத்து வந்து நம்ம சொல்லிடக்கூட அது வந்துட்டு கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறதா காணப்படுகிறது. ஏன்னா நம்முடைய நாவல அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நம்ம நாவல கொடுத்ததுனால நம்ம பேசுகிற வார்த்தையானது ரொம்ப கவனத்தோட, ரொம்ப எச்சரிக்கையோட, மற்றவங்களை காயப்படுத்துமா காயப்படுத்தாதா எல்லாமே யோசித்து அதுக்கப்புறம் நம்மளோட வார்த்தையில உச்சரிக்கக்குள்ளோ தேவனாகிய கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டிய இந்த ஏசாயா புஸ்தகத்துல கூட நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க யோசித்து இருப்பீங்களா, அநேக நேரத்துல நான் தவறா பேசி இருக்கிறேன், அநேக நேரத்துல யாரையும் காயப்படுத்தி இருக்கிற, யாரையும் குற்றப்படுத்தி இருக்கிற அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு கூட ஏசாயா சொன்னது போல, ஐயோ நான் அசுத்த உதட உள்ளவன் அப்படின்னு சொல்லி கதறுகிறான். அப்போ அந்த அவனோட வாயை வந்துட்டு, அவனோட நாக்கு, அந்த நாவை வந்துட்டு ஒரு குரட்டால பிடித்து சுத்திகரிக்கிறாரு. இன்றைக்கு கூட நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனிடத்துல, இயேசுப்பா, ஒருவேளை நான் இப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை நான் செய்திருக்க கூடும், அதனால நீங்க இப்பொழுது என்னை ஒரு விஷயம் மன்னித்தாலும் கேட்கக்குள்ளோ தேவனாகிய கர்த்தர் நம்முடைய செய்த எல்லா தவறுகளையும் நீக்கி ஒரு சுத்திகரிப்பை கொடுத்து நம்மை வந்துட்டு அவருடைய பிள்ளைகளாய் அவரை துதிக்கிறவர்களாய் நம்மை மாற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். சோ இன்னைக்கு செய்கிற ஒரே ஒரு காரியம், நம் மனம் திரும்பி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா மனுஷங்களும் ஒரு குறை கண்டிப்பா இருந்தே இருக்குது. அந்த குறைவு நமக்குள்ள காணப்படாதபடிக்கு, ஆண்டவரே, அநேக நேரத்துல என் நாவனால நான் பேசி இருக்கிறது கூடும், அதனால நீங்க இன்றைக்கு என்னை மன்னிங்கன்னு கேட்கக்கூடோ தேவன் நம்மை மன்னிக்க போதுமானவரா இருக்கிறார், நம்மை சுத்திகரிக்க போதுமானவரா
இருக்கிறார். நம்ம நாவை பரிசுத்தப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். சோ நம்முடைய வார்த்தையானது மற்றவங்கள காயத்தை ஆற்றவர்களாய் காணப்பட வேண்டும். நாவினால் குறம் கூறக்கூடாது, தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணுமாம்? சத்தியத்தை மாற்றும் மனதார சிந்தித்துக் கொண்டு இருக்கக்குள்ளோ தேவன் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம விலக்கி பாதுகாத்து நம்முடைய நாவல்ல இருக்கிற அந்த அதிகாரத்தை நம்ம ஏதாவது அநேக நேரத்துல நம்ம நெகட்டிவா தான் பேசுறோம். ஏன் அதை பாசிட்டிவா பேசி மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாம் ஏன் நம்முடைய நாவை பயன்படுத்த கூடாது? இப்போ நீங்க உலக பிரகாரமான ஏதாவது ஒரு ட்ரைனிங், கெரியர் ட்ரைனிங் நீங்க போனீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு காரியம், நீங்க ஒரு ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம்ல, ஆனா அவங்க சொல்லி கொடுக்குறது ஃபெயிலியர் இஸ் நாட் த ஸ்டெப்பிங், இட்ஸ் நாட் த எண்ட், இட் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, என்னால முடியாதுன்னு நீ சொல்லாத, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும், என்னால இது முடியும், நான் நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு அறிக்கை அவங்க இடுகளோ அவங்களோட வாழ்க்கை அப்படியா மாறுகிறது. அதே ஒரு காரியத்தை நம்ம இந்த நாள்ல செய்ய வேண்டும். ஆண்டவரே, இனி நாங்க பாவிகள் அல்ல, நாங்க மனம் திரும்பி நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய நாவை வந்துட்டு நாவல் உள்ள அந்த அதிகாரத்தை நன்மைக்கு மாற்ற நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வழிகளை திறந்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பாவை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. இந்த நாளுக்குள்ள ராஜா எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி ராஜாவே. எங்களோட நாவல ஒரு அதிகாரத்தை கொடுத்துகிறீர்களப்பா. எங்களோட வார்த்தையை எங்களை குற்றவாளியும் தீர்க்கக்கூடும், எங்களோட வார்த்தையை எங்களை நீதிமானும் கூட தீர்க்கக்கூடும் ஆண்டவரே. அதுக்கு எங்க நாவலன் வருகிற அந்த வார்த்தையானது கவனத்தோடு எச்சரிப்போட நாங்க எல்லா விதமான சகல ஞானத்தோட பேசும்படி உங்களோட பிள்ளைகளுக்கு அருள் புரியும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் அந்த நாவை நீர் சுத்திகரிப்பீராக. எங்க வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையானது வசன மாற்றம் இருக்கணும். உம்முடைய வார்த்தையை சொல்லி வருகிற பிள்ளைகளாய் நாங்க காணப்பட வேண்டுமாப்பா. இந்த நாள்ல கூட பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணோக்கி பாருங்க. யாரெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்து மன்னிப்பை கொடுத்து தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து போக பண்ணுங்க. எல்லாவற்றையும் அன்பின் திருக்கத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி மறவாதே. ஆமென், ஆமென். Praise the Lord.